அந்த ஊரை சேர்ந்து வந்திருக்கிறோம். பொன்னவாப்பேட்டை கேட்ட ஜான்சன் பேட்டை இவங்களாம் ஆள் ஒரு 20-30 பேர்த்த கூட்டிட்டு வந்து ஊருக்குள்ளே வந்துட்டாங்க. விற்கிறதே வாங்கி கொடுக்குறதே அவங்க தான், அந்த பசங்களை விற்க சொல்லி. ஒரு பக்கம் போதையும் பாதையில் செல்லாதீங்க அப்படின்னு தினந்தோறும் வந்து டிவியில் கெஞ்சராரும் முதல்வர். எல்லா தெருவுலையும் தான் டாஸ்மாக் இருக்குது, அப்போ நாங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்து போகிறது அப்படின்னு பரிதாபமாக கேட்குறாங்க ஜனங்க. மெத்தாம்பெட்டமைன் கடத்தல் கேஸில் சிக்கின ஜாஃபர் சாதிக்கு திமுகவோட தொடர்புடையவர் தானே, அவர் மேலே என்ன ஆக்ஷன் அப்படின்னு கேட்குறாரு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு பதில் கொடுக்குறேன்னு RS பாரதி அடுக்கடுக்கா வேற ரூட்ல தாக்குதல் கொடுக்குறாரே தவிர போதை நடமாட்டத்தை தடுக்கிறதுக்கு போலீஸ் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற சரியான தகவலை கொடுக்கறதுக்கு தான் இங்க யாருமே இல்லை. அடுத்து இப்ப நடிகர் மன்சூர் அலிகானுடைய பையன் மாட்டியிருக்காரு. ரயில்வே ஸ்டேஷன்லயும் காலேஜ் வாசல்லையும் விடலை பசங்க ஒருத்தர் தாக்கிக்கிற காட்சிகள் தினந்தோறும் நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு. எதுக்கு தீர்வு கிடைக்குதோ இல்லையோ இதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு தான் ஜனங்க இப்ப ஏங்க ஆரம்பிச்சிருக்கு.